வச்சு என்னடா ஆச்சு? வயிற்று வலிக்குதுடா. நைட்டு சாப்பிட்டது சேரலன்னு நினைக்கிறேன். சரி இவனதான் வயிற்று வலிங்கிறான், என்னன்னு பாரு. பாபு ரொம்ப முடியலையாடா? ஆமாண்டா, ரொம்ப முடியலடா. திடீர்னு நம்ம என்னன்னு பாட்டு வரேன். என்ன சுற்றுது? தேங்காய் மட்டை எப்படி குளிச்சு வச்சுருக்காங்க? அதுவா, மல்ச்சிங்க்கு அந்த வாய்ச்சல் இது பண்ணுறதுக்கும் அந்த களைகள் வராமல் இருக்கக்கும் இந்த தென்னை மரத்தில் வந்து போட வச்சுருக்காங்க. சரி சரி. இது வந்து நம்ம ஃபார்மர்ஸுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் மாதிரி. களைகள்லாம் அதிகமாக இருக்குல்ல, வராமல் இருக்கும். இது வந்து காய வச்சு ஒரு ப்ராப்ளம்டா. என்ன கும்பன்னாச்சு? நம்ம பாபுக்கு இன்டைஜஷனால ரொம்ப வயிறு வலிக்குதாம்மா, அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படியா? ஆமாம், நம்ம ஃபார்மில் சொல்யூஷன் இருக்குவா, காட்டுறேன். என்னது? வா காட்டுறவா. கஷ்டத்தை எந்த கூட்டு போயிட்டே இருக்கேன், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் 2 கிலோமீட்டர் போகவா? அஸ்வித் என்ற அவன் ப்ராப்ளம் சொல்யூஷன் தரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே எதுக்கடா கூட்டிகிட்டு வந்தேன்? நீ சொன்ன ப்ராப்ளமுக்கு இதான் சொல்யூஷன். இதுவா? எதுவும் தெரியலையா? தெரியலையே. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். போகலாம். வணக்கம், நான் வந்து அஸ்வத். நான் வந்து ஜேகேகே முனிராஜா வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிச்சிருக்கேன். நமக்கு வந்து ஏற்படுற செரிமான பிரச்சனைக்கு இயற்கையான தீர்வு வந்து சோம்பு இங்கிலீஷில் வந்து ஃபெனல் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் வந்து மொத்தம் 66,000 ஹெக்டேர் வந்து ஏரியா இருக்குது. ப்ரொடக்ஷன் மட்டும் வந்து 1,04,000 டன்ஸ் வந்து இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் மேஜர் ஸ்டேட்ஸ் வந்து குஜராத்து, ராஜஸ்தான் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மேஜர் கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சோம்பு பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்கிறது மெயினாக வந்து வித மூலியமாக உற்பத்தி செய்வாங்க. இந்த கிராப்போட டியூரேஷன் வந்து 7லேருந்து 8 மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த கிராப்பில் பார்த்திங்கன்னா சீடு, பல்பு, ஸ்டாக்கு, லீவ்ஸு, இந்த 4 தான் வந்து எக்கனாமிக் பார்ட். இந்த பல்பு, லீஃபு, சீடெலாம் வந்து மெயினாக வந்து சமையல் பர்பஸ்க்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அது போக சீடு பார்த்திங்கன்னா வந்து எசென்சியல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஊறுகாய் போட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கிராப் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வின்டர் சீசனில் வந்து க்ரோ ஆகும். ஃப்ரீக்வெண்ட்டாக இரிகேஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த செடி வந்து நல்லா வளரும். அது போக மென்யூர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இயற்கையாக வந்து FYM யூஸ் பண்ணி கிராப் வந்து க்ரோ பண்ணலாம். ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மெயினாக வந்து சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபெர்டிலைசர் இல்லையோ அந்த ஃபெர்டிலைசர் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இந்த செடி பார்த்திங்கன்னா சாண்டி லூம் சாயிலில் வந்து நல்லா வளரும். அது போக சாயில் pH எப்படி எவ்வளோ இருக்குன்னா 6 to 7 வரைக்கும் இருக்கணும். இந்த செடி வந்து 7 to 8 மாதம் கழிச்சு இந்த நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த செடியை வந்து அப்படி ஸ்டாக்கோடு எடுத்து கீழே பீட் பண்ணுவாங்க. பீட் பண்ணால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதான் எக்கனாமிக் பார்ட்டு. இப்போ வந்து இந்த செடி வந்து டெண்டர் ஸ்டேஜ் இருக்குது. இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடுங்கி இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். குமாரே சொல்கிறா, நீ கேட்ட ப்ராப்ளம்க்கு இதுதான் சொல்யூஷன். பாபுகிட்ட கொடு, சரியாயிடும். ஓகேடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ராவே ஜேகேகே அன்னோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.